Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே நிறைய அப்டேட்டில் இருக்குது. ஸோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களா, இந்த 650 ப்ளஸ் ஷிப்பிங் சாரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட 899 ப்ளஸ் ஷிப்பிங் ஒர்க் சாரீ தான். ரொம்ப லிமிட்டட் தான். ஒவ்வொரு சாரியிலும் ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரை நம்பர் 1ல பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். நிறைய வந்திருக்கு கலெக்ஷன்ஸ், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அரைவல்ஸ். ஸோ நேற்று வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக இந்த அப்டேட் நான் பண்ண வேணாம்னு தான் நினச்சேன், இருந்தாலும் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோட ஃபேமிலியில் ஒரு பேபிக்கு வந்து ஒரு தலையில் வந்து ஒரு சின்ன அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிருந்தது. அப்போது வந்து அது தலையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண் கால் எல்லாமே கண்ணோட பார்வை தான் மாறும் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எது க்யூர் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது நிறைய சிஸ்டர்ஸ்லாம் கூட வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், அந்த எனக்கு பர்சனலாக சொன்ன சிஸ்டர்ஸ் கிட்டலாம் மட்டும் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு வந்திருக்க அதுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தேன். அவங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, எதனால ட்ரீட்மெண்ட்டே அப்போ கிடையாதா அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து தலையில் எங்கே இருந்தாலுமே ப்ராப்ளம் பண்ணி மீன் அந்த க்யூர் பண்ணிடலாம். பட் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கண் வாய் அதுக்கப்புறம் கால் இதுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்குற அந்த ஒரு நரம்பு தண்டு, தலையில் அந்த நமக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒரு நரம்பு தண்டு இருக்கும்ல, அந்த நரம்பு தண்டில் கரெக்டாக அந்த இருக்கிறதுனால அதுக்கு சர்ஜரி கிடையாது, சர்ஜரி அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்படின்னாலுமே அந்த குழந்தை வந்து இறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் இது மட்டும்தான் சொல்யூஷன், வேறு எதுவும் கிடையாது. அதனால் வந்து நம்ம எந்த ஒரு சர்ஜரியும் அதுக்குன்னு தனியாக பண்ண வேண்டாம், மீன் குழந்தை இருக்கிற வரையும் தான் அப்படின்றத ஃபைனல் ஸ்டேஜாக ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இது வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது எதுக்காக ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷனாக அப்போதைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் மாறினாலும் பார்த்துருங்க அப்படிங்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நிறைய சிஸ்டர்ஸ் இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு இந்த டாக்டர் பார்ப்பாங்க இந்த ஊரில் அப்படின்லாம் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து டாக்டரோட அட்ரஸோட கூட அனுப்பி கான்டாக்ட் பண்ணி நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜுங்கிறது சொல்லலை. மீன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜாக இருந்தாலும் இருக்கிற இடம் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. இதே எல்லா டாக்டரும் சொன்ன ஒரே சொல்யூஷன், அவனுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஒன்று என்னன்னா, தலையில் வேற எங்கே இருந்தாலுமே ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிடலாம். ஆனால் இருக்கிற இடம் நரம்பு தண்டுங்கும் போது அங்குக்கு சர்ஜரியே கிடையாது இதுவரையும். அப்படி நம்ம சர்ஜரி அப்படின்னாலே குழந்தை இறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வேற எதுவுமே இல்லாமல் குழந்தைய அப்படியே தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டெப்பாக குழந்தை மாறிடுச்சு. மீன் எப்படின்னா, பேசிட்டு இருந்த பையன் இப்போ 6 வயசு அந்த குழந்தைக்கு, பேசிட்டு இருந்த பையன் பேசுறதை நிறுத்திட்டான். நடந்துட்டு இருந்த பையன் நடக்கிறது, ஏன்னா அங்கே இருந்தாலும் சிக்னல்ஸ் எல்லாமே வரணும். அப்படியே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி படுக்கையா அப்படி ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதையும் சாப்பாடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டான். ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்ட்டாங்க. வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ வீட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடாக பால் ஜூஸ் இது மட்டும் லிக்விடாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் அவனை வந்து சாப்பிட மாட்டேன்னுட்டா அப்புறம் டியூப் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. டியூப்ல வந்து பால் ஜூஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் என்னன்னா அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நைட்டு நாள் நைட்டு, நேற்று நைட் கிடையாது, அதுக்கு டே பிஃபோர் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock அந்த ஸ்டேஜ் டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த குழந்தையோட ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்காது, அப்படியே படுத்துருவோம். திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தலையில் அந்த நரம்பு தண்டில் இருக்கிறதுனால அந்த கட்டி வளர ஆக்சிஜன் போகாமல் மூச்சு திணறல் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நடந்தது. நைட்டு ஒரு டே பிஃபோர் 12 o'clock போல் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock போல் வந்து மூச்சு திணறல் வளர்ந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நோ மோர், நாட்
எனிமோர், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அதனால தான் என்னால் நேற்று வீடியோ போட முடியலை. எதுக்காக இந்த அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெல்லர் மாதிரி இருக்காங்க. அந்த சிஸ்டர் ரீசெல்லர் தான் அவங்க வந்து நான் வீடியோவில் சொன்ன இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 month பிஃபோர் வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கூட அவங்க ஒரு 2 to 3 times வந்து எனக்கு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரியுது, இல்லை வந்து ஏதோ ஒரு யூடியூப்ல சோஷியல் மீடியாஸில் பார்க்குறாங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்க சொல்லுங்கம்மா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்கள் அவங்களுக்காக தான் வந்து அதை வந்து கன்வே பண்ணுறேன். என்னென்னா வந்து ஸோ ஓகே, எங்கேயோ திருப்பி பார்க்கும்போது ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். ஸோ அதுக்காக நம்ம சொல்லிடலாம் காமனாக வீடியோவில் அப்படின்றதுனால தான் நான் இதை சொல்கிறேன். இல்லைனா எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது இதை வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து சொல்லணும் அப்படிங்க. ஏன்னா நம்மளோட சோர்ஸ் வந்து சாரீஸ் இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இருந்தாலும் நம்ம பர்சனல் லைஃப் வந்து ஷேர் பண்ணணும்னு இது கிடையாது, நம்ம வ்ளாக் பண்ணலை. இருந்தாலுமே நான் அன்னைக்கு வீடியோவில் சொல்லும் போதே வந்து அப்போ வந்து என்னோட குழந்தைக்கு உடம்பு முடியாத ஃபீவர், இந்த டைமில் தான் நான் அப்போ அந்த வீடியோவில் கன்வே பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு குழந்தை இருக்குது நம்ம வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைய நம்ம நார்மலாக வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து சின்னதாக தானே அப்படின்றதுல எந்த ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலுமே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அந்த குழந்தைய பற்றின அப்டேட் கொடுத்ததுனால ஒரு சில பேர் நம்மக்கிட்ட பர்சனலாக இது மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ அப்போ அந்த குழந்தை இப்போது திருப்பி அகெயின் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு நம்ம கேட்டோமே அவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை கன்வே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்வே பண்ணுறேன். ஸோ அந்த குழந்தை இப்போதைக்கு இல்லை, நம்ம கூட இந்த குழந்தை இல்லை. ஸோ அதனால் அது வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து யாராலுமே டாலரேட் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். ஸோ நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால போனோம். நேற்று இன்னைக்கு மார்னிங் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் அவங்கவுங்க பிளேஸில் அந்த இடத்துல இருக்கும் போது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களாலலாம் அதை விட்டு வெளியில் வர முடியாது. எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே நம்மளோட குழந்தை தான். அதுவும் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 வயசு வரையும் இருந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அவனோட நிறைய நினைவுகள் இருக்கும். ஸோ அந்த நினைவுகள்லாம் வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து நேற்று அழுகும் போதே வந்து ஒன்று ஒன்றா சொல்ல அழுகும் போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில சூழ்நிலையில வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இந்த விஷயம் கேட்டு நாங்கள் போய் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்பவே முடியலை. ஸோ நேற்று எப்படி நம்மளால் வீடியோ போட்டிருக்கோம், அங்கே போயிருந்ததுனால போட்டிருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் வீடியோ தான். ஏன்னா மார்னிங் தான் ரீச் ஆனோம். வீடியோ போடலாமா வேணாமா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஒரு நமக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவோம் தெரியுமா ஒரு சில சூழ்நிலையில். அது ஒரு குழந்தைய விஷயத்தில் அந்த மாதிரி தான் ரொம்ப டவுனாக இருந்தேன். ஸோ இருந்தாலுமே கலெக்ஷன்ஸ் நிறைய அரைவல்ஸ் இருந்தது. ஸோ ஓகே, லேட் ஆனமையாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நான் வந்து ப்ரொஃபஷனாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க்கை. எந்த ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரிலாம் நான் எடுத்து பண்ணலை. நான் உங்கள் ரெகுலராக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட ரெகுலர் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன் என்னோட டெலிவரி, என்னோட C-section, என்னோட ஓன் டெலிவரி C-section டெலிவரி அப்போ கூட அந்த 1 day ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ICU சேஞ்ச் பண்ண அந்த 1 day ICUவில் இருக்கும்போது ஃபோன் அலோட் கிடையாதுல்ல. அந்த 1 day மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியலையே தவிர நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாள் வார்டுக்கு சேஞ்ச் பண்ண அன்னைக்கு கூட நான் வீடியோ வந்து போடுறதுக்கு, ஏன்னா எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே அரைவல் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம அப்டேட் வச்சுருந்தேன். அப்படியே எல்லாமே பேக்கப் வந்து நான் மொபைலில் வச்சுருந்தது. ஸோ அன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வார்டுக்கு சேஞ்ச் ஆகி என்ன ஒரு C-section எவ்வளோ ஒரு பெயின், ஃபஸ்ட் டே முடிஞ்சு செகண்ட் டே தான் 1 day ICUவில் இருக்கிற டே முடிச்சு மறுநாள்லேருந்து நான் வீடியோ போட்டேன். அதை நம்மளோட ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ நம்ம ப்ரொஃபஷனாக பண்ணுறோம் இந்த ஒர்க்கை. அப்போ நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷன் ஒர்க்கு தான். ஸோ இருந்தாலுமே இன்றைக்கி எனக்கு ரொம்ப டவுனாக தான் இருந்தேன். ஸோ போட வேணாம் அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி வீடியோ நீங்கள் அப்லோடு நான் எப்போவுமே மார்னிங் வந்து 10லேருந்து 12க்குள்ளே நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம். ஸோ இவ்வளோ லேட்டாக நம்ம வீடியோ போட வேணாம்னு தான் நினச்சேன். இருந்தாலுமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கே, சரி போட்டுருவோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஸோ நம்பர் 1ல மைசூர் கிரேப் சில்க் சாரி நான் இவ்வளோ பேசி நம்பர் 1 கிட்டத்தட்ட வந்து 10 மினிட்ஸ் வீடியோ லென்த் ஃபுல்லாக நம்பர் 1 தான். அது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் முடிய போகுது கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அட்டகாசமாக தான் இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க. கலெக்ஷன்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் ஆகலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது ஸ்கிப் ஆகிடலாம். நியூவாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷார்ட் வந்து எப்போவாவது ஒரு சில டிசைன்ஸில் மட்டும்தான் வரும். அந்த இடத்துல அந்த கலர் ஷார்ட் கூட ஸ்கிப் ஆகிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும் போது அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அடுத்து இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்லேயும் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் வேருக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ பிளைன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் ஜார்ஜெட்டோ மைசூர் சிஃபானோ காலா ஜார்ஜெட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க சிம்பிளாக இருக்கும். பட் அந்த சாரியோட லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து நல்லா ஹை கிளாஸ் லுக்காக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் வியருக்கு தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணிருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரி தான். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 3ல மிக்சர் கலெக்ஷன் வந்திருக்கு. நிறைய மெட்டீரியல் மிக்சர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. மிக்சர்ல பொறுத்தவரையும் எப்பவுமே 1 2 3 இப்படிதான் எடுத்துட்டு வருவோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் ரிப்பீட்டட் கலெக்ஷன்ஸ் கூட ரிப்பீட்டட் மெட்டீரியல்ல வேற டிசைன்ஸ் அப்படி இருக்கும். பட் இன்னைக்கு வந்து சூப்பரா வந்திருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது மெட்டீரியல் கூட வந்திருக்கு. புதுசா நேம் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நேம்ல இருக்கிற மெட்டீரியல்லாம் கூட வந்திருக்கு. அது என்னன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. நம்பர் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிக்சர் கலெக்ஷன் தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது லினன் காட்டன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதில் ஒயிட் லினன் காட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போஸ்ட் பேஜில் போட்டிருந்தோம். அதில் வந்து செம்ம ஆர்டர், சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. எப்போனா ஒரு 3 days பிஃபோர் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஒயிட்லேயே வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது 3 days பிஃபோர் அப்படிங்கிறதுனால நேற்று கஸ்டமர்ஸ் ரிசீவ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ அதில் இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக இருக்கும், ப்ரொஃபஷனாக வியர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாகவே காட்டன் மாதிரி தான் நான் வியர் பண்ணுவேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நான் அப்படி தான் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் தான் வியர் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்குலாமே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் போத் ஆஃபீஸ் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது லினன் காட்டனில். இதுக்கு அடுத்து வந்து லினன் காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி க்ரீன் வித் ரெட், ப்ளவுஸ் வந்து ரெட் வர மாதிரி, சாரி வந்து க்ரீன். ஸோ இந்த பேட்டர்னில் ஒரு லினன் காட்டன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் சில்க் வந்திருக்கு. ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்பர் 3ல 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து லினன் காட்டன், ரஷ்யன் சில்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டோலா சில்க் வந்திருக்கு. பட்டோலா சில்க் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. ஃபைனலாக வந்து டியூபியான் சில்க் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் support. Thank you friends, keep supporting.